1000 ரூபாய். சரிங்க. என்ன விஷயம்? அசல் தொகை 5000 இருக்குதுங்க. என்னங்க நீங்க இல்லையா? கொண்டு வரலையா? கொண்டு வரல. பாவி, வட்டிக்காத்தானே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். சரி, 2 நாள் கழிச்சு கொண்டாந்து கொடுக்குறேன். சரிதாங்க. அந்த படத்தை திருப்பி கொண்டு போக கூடாது. லட்சுமியை உள்ள வச்சுட்டு. சரிதாங்க. மணி வாங்கிட்டு பிராமிஸ் நோட்டை கொடு. ஆமா பாண்டுறவங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ கஷ்டம்னு சொன்னியே, அவங்களை அழைச்சிக்கிட்டு வாயே. வராங்க. வட்டி ஒழுங்கா கொடுப்பாங்கல்ல? ஓ கரெக்டா கொடுப்பாங்க. முதல்ல சொல்லிடப்பா. அசல் அப்புறம் கொடுக்கலாம். மணி, நீ வந்த முகூர்த்தம் பிசினஸ் நல்லா நடக்குது. ஆமா, அந்த சதானந்தம் ரொம்ப கஞ்ச பயலாச்சு. என்ன விட உனக்கு எப்படிப்பா 10,000 ரூபாய் கொடுத்தா? எல்லாம் முகராட்சி தாங்க. இருக்கும் இல்லன்னா ஏதோ விஷயம் இல்லைன்னு அவன் கொடுக்க மாட்டான். அவன் பயங்கரமான ஆளு. அவன் சம்சாரம் இருக்காளே, அவன் மாதிரி இவன் பரவபரியா மாறிட்டான்ப்பா. அப்படின்னா மிஸ்டர் சதானந்த மனைவி கூட ரொம்ப நல்லவங்க தானா? ரொம்ப தங்கமானவங்க. அவங்களுக்கு சிவகாமின்னு ஒரு பொண்ணு வேற இருக்கு. அதுவும் ரொம்ப தங்கம். பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க? இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க? இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. குருவிகளே குருவிகளே எங்கே வந்தீங்க? இங்கே கோவை பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீங்க. பவளவாய் பைங்கிளிகள் எங்கே வந்தீங்க? என் பருவத்தோடு தோது பார்க்க யாரு சொன்னாங்க? பவளவாய் பைங்கிளிகள் எங்கே வந்தீங்க? என் பருவத்தோடு தோது பார்க்க யாரு சொன்னாங்க? தவளைகளே தவளைகளே எங்கே வந்தீங்க? தவளைகளே தவளைகளே எங்கே வந்தீங்க? நான் தத்தி தத்தி நடப்பதையா ரசிக்க வந்தீங்க? நான் தத்தி தத்தி நடப்பதையா ரசிக்க வந்தீங்க? பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க? இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. மானினமே மானினமே எங்கே வந்தீங்க? இந்த மானும் உங்க ஜாதி என்றா மயங்கி விட்டீங்க. மானினமே மானினமே எங்கே வந்தீங்க? இந்த மானும் உங்க ஜாதி என்றா மயங்கி விட்டீங்க. பூவினமே பூவினமே எப்போ வந்தீங்க? பூவினமே பூவினமே எப்போ வந்தீங்க? இந்த பூவை முகம் பார்ப்பதற்கா பூத்து வந்தீங்க? இந்த பூவை முகம் பார்ப்பதற்கா பூத்து வந்தீங்க? பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க? இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. குருவிகளே குருவிகளே எங்கே வந்தீங்க? இங்கே கோவை பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீங்க.
இங்க வைத்தியரை முறைச்ச இங்க வண்டி என்ன முறைக்குது. இன்னைக்கு நடந்துதான் ஆகணும் போல இருக்கு. பஸ் நிற்கும் முன் இறங்குவது ஆபத்து. ஏன் என் பின்னாலேயே வர்றீங்க? நான் ஒண்ணு உன் பின்னால் வரலாமா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப நீங்களே முன்னாடி போங்க. ஆமா, இப்ப நீ மட்டும் ஏன் என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க? நான் ஒண்ணு உங்க பின்னால வரல. எங்க வீட்டு வந்துருச்சு. நான் எங்க வீட்டுக்கு நாங்களும் அப்படித்தான் எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். சொல்லுங்க. உள்ள வரக்கூடாது. எங்க அப்பா கூப்பிடு. என்னம்மா வெளிய சத்தம்? பாருங்கப்பா, பஸ் ஸ்டாண்ட்ல என் கார் நின்னு போச்சு. இந்த ஆள் என் பின்னாலேயே வராரு. யாரா அவன் பொறுப்பு பெண் கிட்ட தகராறு பண்றவன்? அடி டாக்டர் சார் வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள ஐயா வந்த கார் நம்ம கொண்டு போய் கார் இரவு பார்த்து கொண்டா. சரிங்க, உங்க கார் இருக்குமே என்னாச்சு? நான் சர்வீஸ் காட்டுக்கு வந்தேன். 4 நேரம் ஆகும் சொன்னாங்க. ஓஹோ, உங்க ஞாபகம் வந்தது. ஐயோ ஐயோ எல்லாரும் இடியாசா போட்டாங்க. நீங்க உட்காருங்க. வீட்டுல வந்து நிக்கிறதா? இந்த அம்மா உள்ள இன்னைக்குதான் வந்துருக்கீங்க. உட்காராம நின்றுகிட்டு பேசுறான். நம்ம பொண்ணுக்கு மூக்கு மேல கொஞ்சம் கோவம் கிட்டுக்கிட்டு பேசிட்டு பரவாயில்ல. MBBS பிடிக்கிட்டு பொண்ணு என்னங்க கமாச்சி, அன்னைக்கு நான் சொன்னேன் டாக்டர் ஒரு நாள் என்ன காப்பாத்தினாரு. அவரே தான் இது. வணக்கங்க. உங்களை பத்தி அவர் சொன்னாரு. நீங்க நடத்திக்கிட்டு வர வள்ளியம்மா தர்ம வைத்தியசாலை பத்தியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பெத்த அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும்.
அவங்கள பார்க்கணும். ஒரு நாளைக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க. அம்மா, நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமாயிருந்த அந்த தெய்வம் இப்ப உயிரோட இல்லை. அப்படியா? ஆமா ஆமா, நான் பிறந்ததும் எங்க அம்மா வைத்திய வசதி இல்லாதனால காலமாயிட்டாங்க. அம்மா சாகுற போது அப்பாவை கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சேவை செய்விக்கணும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்க. அதனால எங்க அப்பா என்ன கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டாங்க. இப்ப அப்பாவும் இல்லை. ஆனா அந்த முன்னேறி தெய்வங்களோட வார்த்தையை நான் மறக்காம நிறைவேற்றிட்டு டாக்டர் தொழிலே புனிதமானது. அதுலயும் இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துட்டா அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியானவங்க. நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சுட்டியாங்க. என் சம்சாரம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே யாராவது அம்மா தாயே பசின்னு சொன்னா போதும், வடமாயாரத்தோட சோறு போட்டுட்டு மச்சா நாளைக்கு வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுப்பான். அப்படி இருந்து ஆஸ்மா 63 வரைக்கும் அவர்கிட்ட நிக்குது. என்ன பிரயோஜனம்ன்றேன்? ஆத்மாவா? ஆமா, உங்களை நான் ஒண்ணு கேட்கிறேன். நிறைய அக்கிரமம் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை, அதனால அக்கிரமம் செய்யறது நல்லதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட் அம்மா கரெக்ட். தம்பிக்கு போய் காப்பி அனுப்பு போ. இதுவும் கரெக்ட். நான் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வாலிபம் இருக்கு, ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுது. நான் சொல்றது கொஞ்சம் கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். இந்த கொலைகாரனை பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் பொதிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க. ஐயோ, அவன் யாரோ நான் யாரோ, என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தர்மம் தலை காக்கும். பாடி தர்மம் தலை காக்குதான். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேக்குது. தம்பி, நீங்க செய்த தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே தர்மம் தலை காக்கும். ஆமாப்பா, நான் இப்ப ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாற்றதான் செய்யுது. அது என் மண்டியில விழுந்திருந்தாப்பா மண்டை பொழுது போயிருக்காது. மனுஷன் பிறக்கும் போது கூடவே ஆபத்தும் பிறக்குதுங்க. அதுவும் வாசம்தான். டாக்டர், எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டு ஒண்ணும் நினைக்காதீங்க. பரவாயில்ல, வரேங்க. டாக்டர், எங்க அம்மாவை பத்தி. ஓ, அது சொல்ல மறந்துட்டோம். எத்தனை வைத்தியனை வச்சு பார்த்தோம், ஒண்ணும் சரியாகல. ஆனா உங்ககிட்ட மருந்தை விட கைராசி தான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நான் போய் பில்ஸ் அனுப்புறேன். இப்போதைக்கு அதை சாப்பிடட்டும், அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். யாரு பெட்ரோல் அடிச்சிருந்ததுங்க? சரி சரி தம்பி, தம்பி கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்கல. என்னத்துக்கு நீங்க நடந்து போறீங்க? கார்லயே போயிடுங்களேன். நடந்தே போறேன். இல்லைங்க, தயவு செய்யுங்க, நம்ம கார்லயே போங்க. வச்சுக்கங்க, போங்க, சும்மா போங்க. தம்பி, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். தர்மம் எப்போது ஒரு வாட்டி தான் தலையை காப்பாற்றும், டெய்லி காப்பாற்றாது. நான் சொன்னேனே அதுல தலையிடாது. அதான் தர்மம் தலை காக்கும்,
தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது 4 மறை தீர்ப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது 4 மறை தீர்ப்பு என்றும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து டாக்டர் கொடுத்த நெகட்டிவ் பிரிண்ட் போட்டாச்சா? சீக்கிரம் ஆகட்டும். வெற்றி, பிரமாத வெற்றி. தாயும் குழந்தை பிழைச்சாச்சு. எல்லா டாக்டர்களும் என் சம்சாரம் இறந்தே போயிடும்னு கைவிட்டாங்க. உங்க கைராசி எங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டது. நீங்க நல்லா இருக்கணும் டாக்டர்.
வேலைக்கு 2 மாசம் வீதம் 3 வேலைக்கு சாப்பாட்டுக்கு முந்தி விடுங்க. சரியா குணமாயிடும். வேண்டாம். அப்ப நான் வரேனுங்க. டாக்டர் தம்பி சரிக்குமா? உட்காருங்க. வர்றவங்களையெல்லாம் நான் சௌக்கியமானு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சௌக்கியமானு கேட்குறீங்க? சௌக்கியமா இருந்தாலும் கேட்கிற பழக்கம் எனக்கு. மணி டாக்டர் இருக்காரு, வா. நமக்கு வேண்டியவங்க ஃப்ரெண்டு மணின்னு பேரு, கந்தசாமி பேங்க்ல கேஷியரா இருக்காரு. அல்லிகா. வணக்கம். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தங்கச்சிக்கும் தலைவலி வந்துருச்சு, அழைச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. பார்த்து மருந்து கொடுக்க. ஒத்த தலைவலிங்க, வலி தாங்க முடியல. ஆமா, மாலையில மட்டும் தலைவலி வருதா அல்ல எந்த நேரத்துல தலைவலி வருதா? இல்லைங்க, எப்போ ஒரு சமயம். இந்த மருந்த 2 வேளையை சாப்பிடுங்க தினமும், சாப்பாட்டுக்கு பிறகு. வச்சுக்கிடுங்க. இந்த குணம் எனக்கு தெரியாதா? இருக்கிறவங்க கிட்ட வாங்குவீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க. வச்சுக்கிடுங்க. Yes, come in. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க சப் இன்ஸ்பெக்டர் சார். இவ்வளவு நமக்கு வேண்டியவங்க. டாக்டர், நேற்று ராத்திரி உங்களுக்கு குலச்சியை வந்த அந்த முகமொழி திருடோட காலடியை போட்டு தப்பிச்சிருந்தீங்க. அதை நாங்க பிரிண்ட் போட்டு பார்த்தோம். சூப்பரண்ட் ஆச்சரியப்பட்டாருங்க. ஏன் இந்த பாருங்க. இவனே தான். இவனை முன்னமே தெரியுமா? எஸ் டாக்டர், அவனோட ஒரு கூட்டமே இருக்கு. போலீஸ் கண்டுபிடி தாங்க முடியாம இப்ப இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னு கமிஷனர் சொன்னார். ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உடம்பு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவன் என்னையே கொலை செய்ய வரணும்? டாக்டர், இங்க நடந்த கொலையும் கொள்ளையும் கண்டுபிடிக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதோட அவங்க ஆட்கள் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க இருந்தீங்கன்னா என்னைக்கு ஆபத்துன்னு நினைச்சு உங்களை பழச்சி வந்திருப்பான். டாக்டர், இது சம்பந்தமா சூப்பரண்ட் கூட தனியா பேசுறேங்கிறார். எப்போ வரீங்க? இன்னைக்கு சாயந்தரமே வரேன். தேங்க்ஸ். டாக்டர், இதுக்கு முன்னாலே உங்ககிட்ட சொன்னேன், என்னைக்குன்னு சொல்றேன், கொலை செய்யறவனை கண்டுபிடிக்கிறது உயிர் காவல். உயிரை பத்தி யார் கவலைப்படுறா? டாக்டர், இங்க ஏதாவது ரகசிய அறை இருக்குதா? இல்லையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? ரெண்டுங்கிற முறையை சொல்றேன். நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு ரகசிய அறை இருந்தா என்ன, பாதாள அறை இருந்தா என்ன? கொலை செய்ய வர்றவன் என்ன சுயரூபத்தோடு வர்றான்? எத்தனையோ அவதாரம் எடுக்கிறான், மாறு விஷயத்தோடு வர்றான். எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல அவனை கண்டுபிடிக்கிற வேலையை கைவிட்டு விடுறது அதை விட ரொம்ப நல்லது. டாக்டர் சந்திரன் ஸ்பீக்கிங். ஆக்சிடென்ட். பொண்ணுக்கா? மயக்கம். ஆக்சிடென்ட் எந்த இடத்துல? இதயத்திலயா? நான் எந்த இடத்துக்கு வரணும்னு கேட்கிறேன். சரி, நான் வரேன். புறப்படுறேன், இப்பவே புறப்படுறேன். ரொம்ப அவசரம். நான் அப்ப சாகாசம் பேசுவேன். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். டாக்டர், நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும். கண்டிப்பா. மேடம், 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 மேடம். நீயா? ஆக்சிடென்ட்க்கு போன் பண்ணது யாரு? அப்ப ஆக்சிடென்ட் யாருக்கு? ஓஹோ, ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு போன் பண்ணிட்டு அப்புறமா வந்து படுத்திருக்கியா? இதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்க. அப்ப நான் வர்றேன். டாக்டர், டாக்டர், என்ன? எனக்கு ஒரு
என்னது? நீங்க எம்பிபிஎஸ் பாஸா ஃபெயிலா? கேள்வி பண்றியா? இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற பாக்காம போறீங்களே. உண்மைதானா? தொட்டு விட தொடரும், கைப்பட்டு விட மலரும். தொட்டு விட தொடரும், கைப்பட்டு விட மலரும். பக்கம் வர மயங்கும், உடன் வெக்கம் வந்து குலுங்கும். பக்கம் வர மயங்கும், உடன் வெக்கம் வந்து குலுங்கும். முத்து புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அண்ணனடை கோத்து. முத்து புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அண்ணனடை கோத்து. எட்டி செல்லுவதை பார்த்து நெஞ்சை கட்டி விட்டதடி காற்று. தொட்டு விட தொடரும், கைப்பட்டு விட மலரும். கொஞ்சி எண்ணங்களை விளக்கும், கொட்டி வர்ணனைகள் அளக்கும். கொஞ்சி எண்ணங்களை விளக்கும், சொல்லை கொட்டி வர்ணனைகள் அளக்கும். அஞ்சி கண்ணி உடல் அடக்கும், இடை கெஞ்சி கை இரண்டில் சாவிக்கும். பக்கம் வர மயங்கும், உடன் வெக்கம் வந்து குலுங்கும். அள்ளி வைத்துக் கொள்ள துடிக்கும், கதை சொல்லி பாடங்கள் படிக்கும். அள்ளி வைத்துக் கொள்ள துடிக்கும், கதை சொல்லி பாடங்கள் படிக்கும். சொல்லி சின்ன உடல் அடிக்கும். கண்ணம் கிள்ளி நல்ல சிரிக்கும். தொட்டு விட தொடரும், கைப்பட்டு விட மலரும். பக்கம் வர மயங்கும், உடன் வெக்கம் வந்து குலுங்கும். ஏன் சொல்றாங்க இப்படியா விளையாட்டா போன் பண்ணி வர சொல்றது? இந்த நேரத்துல எத்தனை நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். உங்களை நேற்றுக்கு யாரோ கொலை செய்ய வந்ததா ஊர் பூரா பேசுகிறாங்க. அதுல நீங்க தலையிட வேண்டான்னு சொல்லத்தான் போன் பண்ணி வரவழைச்சு. அது எப்படி முடியும்? குற்றவாளிகளை நாட்டை நடமாட விடலாமா? அவங்களை பிடிக்கத்தான் போலீஸ் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? போலீசாரோட நாம ஒத்துழைச்சால்தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை நாட்டுல இல்லாம செய்யணும். நீங்க உயிரோட இருந்ததா எல்லாம் நல்லா இருக்கும். பாரு, நான் சொன்னது இருக்கட்டும்.